Hey hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட கிளாஸ் பைண்டிங், ஸ்டைல் பைண்டிங், டூ-வே பைண்டிங், ஈவென்ட் பைண்டிங் இந்த மாதிரி எல்லா பைண்டிங்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு சின்ன சாம்பிள் அப்ளிகேஷன் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது ரியல் டைம் அப்ளிகேஷன் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் ஆனால் நம்ம கற்றுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸாக இருக்க போகுது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல டெஸ்ட் காம்பனண்ட் HTML நான் சில HTML எழுதியிருக்கேன். இதில் கண்டெய்னர் அப்படிங்கிற இந்த ஒரு கிளாஸ் இருக்குது. அண்ட் தென் இதுக்குள்ளே ரெண்டு இன்புட் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்புட் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று செலக்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த செலக்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் இன்னொரு கண்டெய்னருக்குள்ளே ரெண்டு டிவிஷன், அதுக்கு கிளாஸ் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த என்ஜி மாடல் நேம் அப்படிங்கிற இந்த வேரியபிளை இந்த ரெண்டு பாக்ஸ்லையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டைல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த கண்டெய்னருக்கு சில ஸ்டைல்ஸ் இருக்குது, இன்புட் அண்ட் செலக்ட்டுக்கு ஸ்டைல்ஸ் இருக்குது. அப்புறமா இந்த பாக்ஸுக்கும் சில ஸ்டைல்ஸ் இருக்குது, லைக் பேடிங், பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருக்கேன். முக்கியமாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு active1 அப்படிங்கிற கிளாஸ் ஆட் ஆச்சு அப்படின்னா இந்த கலர் வந்து பேக்ரவுண்ட் வரும். தென் இந்த பாக்ஸுக்கு active2 அப்படிங்கிற இந்த கிளாஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர் அண்ட் பேக்ரவுண்ட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல active1 அப்படிங்கிற இந்த கிளாஸ் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல active2 அப்படிங்கிற இந்த கிளாஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இதை நம்ம கண்டிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த செலக்ட் ஆப்ஷனை பேஸ் பண்ணி. ஸோ இதில் 1 and 2 அப்படிங்கிற இந்த ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ ஆக்டிவ் பாக்ஸ் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸுக்கு active1 அப்படிங்கிற கிளாஸ் ஆட் பண்ண போகிறோம். 2 அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா இந்த பாக்ஸுக்கு active2 அப்படிங்கிற கிளாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம கிளாஸ் பைண்டிங் யூஸ் பண்ண போகிறோம். கிளாஸ் பைண்டிங்கில் நான் கிளாஸ் அப்படின்றத முன்னாடி சொல்லியிருப்பேன். இதோட இன்னொரு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா என்ஜி கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ என்ஜி கிளாஸ் யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம வெறும் கிளாஸ் அப்படிங்கிற இந்த கிளாஸ் பைண்டிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கிளாஸ் டாட் active-1 அப்படிங்கிற இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் வெறும் கிளாஸ் அப்படிங்கிற இந்த பைண்டிங் வச்சு நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டையும் பாஸ் பண்ண முடியும், ஒரு அரேவையும் பாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து இந்த கிளாஸ் பைண்டிங்கில் இருக்குது. பட் ஆனால் நிறைய இடத்துல நம்ம என்ஜி கிளாஸ் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸையும் பார்ப்போம். ஸோ இது ஃபெமிலியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். தென் இதில் active1 அப்படிங்கிற இந்த கிளாஸ் ஆட் பண்ண போகிறோம். எப்போ அப்படின்னா ஆக்டிவ் பாக்ஸ், அதாவது இந்த என்ஜி மாடலில் இருக்கிற இந்த வேரியபிள்குள்ளே ஃபஸ்ட்டு எம்டி ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இருக்கும். அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்டிவ் பாக்ஸில் வந்து எம்டி ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். இதோட வேல்யூ எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கிறதால இனிஷியலாக செலக்ட் அ பாக்ஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஆக்டிவ் பாக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இதை இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எதுவுமே வரல. ரீசன் என்ன அப்படின்னா எம்டி ஸ்ட்ரிங். அண்ட் தென் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். ஓகே, 1 அப்படின்னு செலக்ட் பண்ண உடனே இதுக்கு வந்து கிளாஸ் ஆட் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கான ரீசன் இது வந்து ஒரு ட்ரூத்தி வேல்யூவாக மாறிடுச்சு. அதாவது எம்டி ஸ்ட்ரிங்லேருந்து ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் 0 கிடையாது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து இந்த கிளாஸ் ஆட் ஆயிடுச்சு இந்த பாக்ஸுக்கு. இப்போது நம்ம 1 அப்படிங்கிறது செலக்ட் ஆனால் மட்டும்தான் இதை ஆக்டிவாக மாற்ற போகிறோம். ஸோ 1 அப்படிங்கிறது ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுக்குறது வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும், நம்பராக இருக்காது. இப்போ இதை சேவ் பண்ணுறேன். இப்போ 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும்போது கலர் மாறுது. 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும்போது போயிடுச்சு. இப்போ நம்ம 2 அப்படிங்கிற செலக்ட் பண்ணும்போது இந்த செகண்ட் பாக்ஸுக்கு கிளாஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். active2 equal to active box வந்து 2 இருந்தது அப்படின்னா இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன். கிரேட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிவிஷனுக்கு சில ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் கண்டிஷனலாக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்டைல் பைண்டிங் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, கூடவே என்ஜி ஸ்டைல் அப்படிங்கிற இந்த ஒரு சின்டாக்ஸும் இருக்குது. என்ஜி ஸ்டைல் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸில் நம்மளால் வெறும் ஆப்ஜெக்டை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்.
இன்கேஸ் ஸ்டைல் அப்படிங்கிற இந்த ஸ்டைல் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளால் டாட் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் என்ஜி ஸ்டைல் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஃபாண்ட் வெயிட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆக்டிவ் பாக்ஸ் வந்துட்டு 1 அப்படின்னு இருந்தால் இந்த ஃபாண்ட் வெயிட் போல்டு அப்படின்னு மாறிடும். இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஏதோ ஒரு எரர் இருக்குது. கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது சின்டாக்ஸ் எரர். ஓகே, இப்போது இதை நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டாக மாறிடுச்சு. இதே மாதிரி இந்த செகண்ட் பாக்ஸ் ஸ்டைல் பைண்டிங்கை ஆட் பண்ண போகிறோம். இதில் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபாண்ட் வெயிட் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த விஷயத்தை ஓகே. சின்டாக்ஸ் எரருக்கான ரீசன் என்ன அப்படின்னா க்ளோஸ் ப்ராக்கெட் தேவையில்லாமல் ஆட் ஆகிருக்கு. இப்போ நான் சேவ் பண்ணும்போது இதை 2 அப்படின்னு செலக்ட் பண்ணேன்னா இந்த ஃபாண்ட் வெயிட் போல்டுன்னு மாறிடுது. அண்ட் தென் 1 செலக்ட் பண்ணும்போது இந்த ஃபாண்ட் வெயிட் போல்டுன்னு மாறிடுது. கூடவே இந்த கிளாஸும் ஆட் ஆகுது. இப்போ நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது இந்த இடத்துல டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும்.